Corinthians 6:12 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். கர்த்தருக்கு மட்டும்தான் அடிமைப்படலாம். ஏன்னா வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், உங்களை கர்த்தருக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். ரோமர் 6:18 சொல்கிறது, நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். 19 சொல்கிறது, உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். 22 சொல்கிறது, தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால். தேவனுக்கு மட்டும்தான் நம்ம அடிமைகள், நீதிக்கு அடிமைகள். வேற எதுக்கும் நம்ம அடிமைகள் கிடையாது. யாருக்கு அடிமைகள் கிடையாது. வேற எதுக்கும் அடிமையாயிடக்கூடாது. ஜெபத்துக்கு அடிமையாகலாம், வசனத்துக்கு அடிமையாகலாம், ஒரு ஸ்தாபனத்துக்கு கூட அடிமையாகிடக்கூடாது. ஒரு கட்டடத்துக்கு அடிமையாகிற, அந்த கட்டடத்தில் போனாதான் எனக்கு ஜெபம் வரும், அந்த கட்டடத்தில் போயினாதான் என்னை ஆராதிக்கிறதுக்கு வரும்னா அது ஒரு அடிமைத்தனம் தான். எங்கே போனாலும் ஜெபம் வரணும். சில இடங்களில் நமக்கு சூழ்நிலை அமைதலாக இருக்கும், சூழ்நிலை நமக்கு கொஞ்சம் உளவியல் ரீதியாக நமக்கு ஜெபிக்க தூண்டுகிறதா இருக்கோ, அது தவறு இல்லை. அந்த இடத்துல போனாதான் நான் ஜெபம் பண்ணுவேன், அந்த இடத்துக்கு போனாதான் நான் ஆராதிப்பேன்னா அது ஒரு அடிமைத்தனம் தானே. அந்த ஊழியக்காரர் இருந்தாதான். ஒரு ஊழியக்காரர் மாற்றலாகி போயிட்டாரு, என்ன செய்ய முடியும்? என்னுடைய வாழ்க்கையை முதல்ல தொட்ட ஊழியக்காரரு அவரு கர்த்தர் அவரை வட இந்தியாவுக்கு மிஷினரி அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தொட்ட ஊழியக்காரங்கள்லாம் சிறுவர் ஊழியம் செய்தவர்கள். அதுக்கப்புறம் அவங்க ஊழியம் தொடரலை. அதுக்கப்புறம் சபையில் ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர் தான் பரிசுத்த ஆவிக்குள்ள என்ன நடத்தினார். அவரை மாறுதல் செஞ்சுட்டாங்க. சென்னையிலிருந்து மதுரைக்கு அந்த ஸ்தாபனத்தில் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, அந்த மாறுதலை அவங்க ரத்து பண்ணலை. அதுக்கப்புறம் வேற ஒரு பாஸ்டர் வந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு பாஸ்டர் இடத்துல நான் உதவி ஊழியராக இருந்தேன். என்னை ரொம்ப நேசிச்சார், ரொம்ப எனக்கு வாய்ப்புகளை கொடுத்து என்னை உருவாக்கினார். அங்கேயும் சில ஆண்டுகள் தான். அதுக்கப்புறம் கர்த்தர் அடுத்த சூழ்நிலைக்கு கொண்டு போனார். அதனால் இல்லை, அந்த ஊழியக்கார்கிட்ட தான் நான் இருப்பேன், அந்த ஊழியக்காரர் இல்லைன்னா நான் ஆண்டவருக்குள்ளே இருக்க மாட்டேன் என்று ஒரு ஊழியக்காரருக்கு அடிமையாயிடக்கூடாது. ஒரு ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியலாம், ஒரு ஊழியக்காரருக்கு அடங்கி இருக்கலாம். கர்த்தர் ஒரு ஊழியக்காரருக்கு கீழே நம்ம வச்சிருக்கிறாருன்னா, எவ்வளவு காலம் வச்சிருக்கிறாரோ அவ்வளோ காலம் நம்ம அவருக்கு அடங்கி இருக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த ஊழியக்காரருக்கு நம்ம அடிமையாயிடக்கூடாது. அவர் இல்லை, அவருடைய ஆயுசு முடிஞ்சு போச்சு, அவருக்கு வயசாகி ஆயுசு முடிஞ்சு போச்சு, அவர் இருந்திருந்தால் நான் பின்வாங்கியிருக்க மாட்டேன். அவர் இல்லை, கர்த்தர் அவரை கூட கொஞ்சம் காலம் வச்சுருந்தா நான் பின்வாங்கியிருக்க மாட்டேன். அவரை கொஞ்சம் காலம் வைத்திருந்தால் ஆண்டவர் நான் நல்லா ஊழியம் பண்ணியிருப்பேன். கர்த்தர் அவரை எடுத்துக்கிட்டார், அதனால தான் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னால், நாம் எந்த விதத்துலேயோ அவருக்கு நம்ம அடிமை ஆகிட்டோன்னு அர்த்தம். 1 கொரிந்தியர் 7:15 அதைத்தான் சொல்கிறது. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையில் இது எழுதப்பட்டிருக்கு? ஒரு கணவன் மனைவி 2 பேருமே உலகத்தார். அதில் ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்டுறாங்க, மனைவி ரட்சிக்கப்பட்டுறா. கணவன் என்ன சொல்கிறான்? உனக்கு இயேசு வேணுமா நான் வேணுமா முடிவு பண்ணு. நான் வேணும்னா இயேசுவை விட்டுரு, இயேசு வேணுமானா நான் போயிடுறேன். இந்த மனைவி சொல்கிறா எனக்கு இயேசு தான் வேணும், கணவன் போயிடுறான். அதே மாதிரி தான் மனைவிக்கும். கணவன் ரட்சிக்கப்பட்டார். ஏன்னா பவுலை குறித்து கூட அப்படி ஒரு கருத்து சொல்கிறாங்க. பவுல் மனைவியோடு வாழலை. திருமணமானவங்க தான் ஆலோசனை சங்கத்தில் உறுப்பினராக இருக்க முடியும். அதனால் பவுல் திருமணமானவர், ஆனால் மனைவி கூட இல்லை, இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, பவுல் கிறிஸ்தவனானதுனால மனைவி பவுலை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு ஒரு கருத்து நிலவுகிறது. 2 கருத்து நிலவுகிறது. இப்போ பவுலுக்கு அப்படி நடந்திருக்கலாம். விட்டுட்டு போகலை, நீ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல, நீ என் கூட இருக்கலாம், நான் அவன் கூட இருக்கலான்றது அது சரி. ஆனால் இயேசுவை நீ ஆராதித்தால் நான் உன்னோடு இருக்க மாட்டேன், அல்லது நீ என்னோடு இருக்கக்கூடாது என்றால் பரவாயில்ல, எனக்கு இயேசு தான் முக்கியம், நீ வேண்டாம்
என்பதுதான் சரியான நிலைப்பாடு. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கணவன் மனைவிக்கு நடுவிலேயே இருக்கிறதுலேயே ரொம்ப நெருக்கமான உறவு கணவன் மனைவி உறவு தான். அந்த உறவுக்கே இது பொருந்துகிறது என்றால் மற்ற உறவெல்லாம் ஏமாத்திரம். பெற்றோருக்கு அடிமையாகக்கூடாது, பிள்ளைகளுக்கு அடிமை. சிலர் பிள்ளைகளுக்கு அடிமையாயிடுறாங்க, சிலர் பேர பிள்ளைகளுக்கு அடிமையாயிடுறாங்க. பேர பிள்ளைகளை ஒரு தடவை பார்க்கலாம், ராத்திரி தூக்கம் வராது. நேசிக்கணும், அதெல்லாம் ஒன்றும் நேசிப்பது, நேர செலவு பண்ணுவதெல்லாம் தவறு இல்லை, கொஞ்சுவதெல்லாம் தவறு இல்லை. சிலர் நண்பர்களுக்கு அடிமையாயிடுறாங்க. கர்த்தர் சொல்கிறத விட நண்பன் சொல்கிறது தான் முக்கியம். யாருக்கும் கணவனோ தகப்பனோ மனைவியோ பிள்ளையோ யாரோ, அது பாஸுக்கு அடிமையாயிடக்கூடாது. சிலர் பாஸுக்கு அடிமையாயிருவாங்க. மேல் அதிகாரி சொல்கிறது தான், மேல் அதிகாரி தான் கடவுள். அப்படி அல்ல. சமீபத்தில் ஒரு விஷயத்தை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. ஒரு நடிகர், அவர் ஒரு அரசியல் பண்ணுறார். அவரை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் கூடி அதில் நிறையா பேர் இறந்து போயிட்டாங்க, நெரிசலில் சிக்கி. அதில் ஒரு குழந்தையும் இறந்து போச்சு. அந்த இறந்து போனவங்களை இவர் போய் அந்த குடும்பங்களை போய் பார்க்கல. அவங்களெல்லாம் அவர் வரவழைச்சார். 300-400 கிலோமீட்டருக்கு அவர் தான் இடத்துக்கு வரவழைச்சி அவங்களுக்கு ஆறுதல் சொன்னார். ஒரு குழந்தை இழந்த தாய், குழந்தை இறந்து போச்சுன்றது அவளுக்கு பெருசாக தெரியல. அந்த நடிகர் தன்னை வரவழைத்து தன்னை பார்த்தாருன்றது தான் பெருசாக தெரியுது. அதுதான் பெருசாக அவள் பேட்டியில் சொல்கிறா. அதை பார்த்த எல்லாருமே ரொம்ப வேதனைப்பட்டாங்க, ரொம்ப கோவப்பட்டாங்க. அவள் பேட்டியில் என்ன தொனித்தது என்றால், குழந்தை இறந்து போனது எனக்கு பெருசு இல்லை, அந்த நடிகர் என்னை வரவழைச்சு என்னை சந்திச்சிட்டாரு, அதுதான் எனக்கு பெரிய விஷயம். அப்போனா அவன், அந்த தாய் அந்த நடிகனுக்கு அடிமை தானே, உணர்வுபூர்வமான அடிமை, அதான அர்த்தம். இந்த மாதிரி நடிகர்களுக்கு அடிமையாக இருக்காங்க, அரசியல்வாதிக்கு அடிமையாக இருக்காங்க. ஒரு தலைவரை பின்பற்றலாம், அரசியலில் போய் விசுவாசிகள் ஈடுபடுவது தவறல்ல. ஒரு நல்ல கொள்கை கொண்ட ஒரு தலைவனை அரசியலில் பின்பற்றுவது தவறு அல்ல. அதே போல் ஒரு நல்ல கலைஞனை ரசிப்பது, ஒரு விளையாட்டு வீரனை ரசிப்பதெல்லாம் தவறு அல்ல. ஆனால் அடிமையாயிடக்கூடாது. எதைக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன், யாருக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் என்று பவுலை போல நாம் சொல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.